நம்முடைய செய்தியாளர் மணிகண்டனும் இணைஞ்சிருக்கிறாருன்னு புரிஞ்சுக்கிறேன். மணிகண்டன், இப்போ அந்த உள்ளரங்க கூட்டத்தில் என்ன மாதிரியான ஏற்பாடுகள் ஆர்கனைஸ் பண்ணப்பட்டிருக்கு? இப்போ 5000 பேருக்கு பாஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த 5000 பேரும் குறிப்பாக திருச்சி கிழக்கு தொகுதியிலிருந்து வரவழைக்கப்பட்டிருக்கிறார்களா, இல்லை அவங்களுக்கு அந்த தொகுதி மக்களுக்கு மட்டும்தான் பாஸ்ன்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கா, இல்லை திருச்சியில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமாக கட்சி நிர்வாகிகள் எல்லாருக்குமே அந்த வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கா? அங்கே என்ன மாதிரி ஏற்பாடுகள் இருக்கு? மணிகண்டன் விரிவா சொல்லுங்க. இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரையில திருச்சி கிழக்கு மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் நிகழ்ச்சியோடு சேர்த்து திருச்சிராப்பள்ளி மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியாகவும் நடத்துவதால திருச்சி மாவட்டத்துடைய பல்வேறு சட்டமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்ட பொதுமக்களும் இங்கே QR கோடு கொடுக்கப்பட்டு அனுமதி வழங்கப்பட்டு வருகிறது. கிட்டத்தட்ட அரங்கம் 90% நிரம்பி இருக்கிறது. மொத்தமாக 15 பெட்டிகளாக பிரித்திருக்கின்றனர் ஒவ்வொரு புறங்களும். அதுல முதல் 2 பெட்டிகள் வலதுபுறம் 2 புறமும், முதல் 2 பெட்டிகள் பெண்களுக்கு என பிரத்யேகமாக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அந்த 2 பெட்டிகளுமே முழுமையாக பெண்களால் நிரப்பி இருக்கிறது. கிட்டத்தட்ட கடைசியில் இருக்கக்கூடிய 2 பெட்டிகள் மட்டும் நிரம்பி இருக்கிறது. அதிலும் தற்போது QR கோடை காமிக்க வேகமாக இளைஞர்களும் அதே போல தொண்டர்களும் பொதுமக்களும் அவர்களும் விழா நடைபெறக்கூடிய பந்தலை நோக்கி வருகை தந்திருக்கிறார். மற்றொரு புறம் விழா நடைபெறக்கூடிய இடத்துல இருந்து சுமார் 7 கிலோமீட்டர் தொலைவில் தமிழ்நாடு முதலமைச்சர் விழாவை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். வழி நெடுகிலுமே பார்க்க முடிகிறது. டிவிஎஸ் டோல்கேட் மேம்பாலம் அருகாமையில அவரது வாகனம் தற்போது வந்து கொண்டிருக்கிறது. வழி நெடுகிலுமே எந்த இடத்திலும் இடமில்லாத அளவிற்கு பொதுமக்கள் திரளாக சென்று அவருக்கு பல்வேறு பரிசு பொருட்களை கொடுத்து வரவேற்று வருகின்றனர். இடையில ஒரு இடத்துல அவர் கான்வாய் வாகனத்தில் இருக்கக்கூடிய பாதுகாவலர் கோரி மக்களை சரி செய்யும் பணியில ஈடுபட்டு வந்தவர் அவரது வாகனத்தை பற்றிக் கொள்ள முயன்ற போது கீழே தவறி விழுந்தார். அவரை உடனடியாக வாகனத்திலிருந்து இறங்கி அவரை கார்ல பின்வருமாறு கேட்டுக்கொண்ட காட்சிகளையும் பார்த்தோம். தொடர்ந்து பொதுமக்களை சரி செய்யும் பணிகள்ல காவலர்களும் ஈடுபட்டு வருகின்றனர். கொடுக்கக்கூடிய மனுக்களை அந்த காவலர்கள் மூலமாக பெற்றுக்கொண்டு அவரது உறுதியாக தமிழ்நாடு முதலமைச்சர் கொடுத்து வருகிறார். அது மட்டுமல்லாமல் பூங்கொத்துகள், பரிசு பொருட்கள் என பல்வேறு விஷயங்களை மலர் தூவி வரவேற்பது என பொதுமக்கள் திரளாக எப்படி அவர் கட்சி தலைவராக பிரச்சாரத்திற்கும் அதே போல மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிகளுக்கும் வரும்போது ஒரு உற்சாக வரவேற்பு அளித்தனரோ அதே போல வரவேற்பு அளிக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். இன்னும் ஒரு அரை மணி நேரத்துல அவர் இந்த இடத்திற்கு வந்திருக்கிறார் எதிர்பார்க்கிறோம். சரியாக ஒரு 7 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய டோல்கேட் எனப்படக்கூடிய பகுதியில் சத்திர பேருந்து நிலையத்தை வந்தடைய வேண்டும். எளிதில் இந்த இடத்தை வந்தடைவதற்கு ஏதுவாக பைபாஸ் சாலை வழியாக வந்து சத்திரம் பேருந்து நிலையம் வழியாக சென்ட் ஜோசப் கல்லூரி எனப்படக்கூடிய தனியார் கல்லூரி வளாகத்திற்கு அவர் வந்தடைவதற்கு அந்த கான்வாய் ரூட் என்பது போடப்பட்டிருப்பதாக காவல்துறை வட்டாரங்கள் மூலமாக அறிகிறோம். தற்போது சர்வீஸ் சாலை வழியாக அவர் வரக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். சர்வீஸ் சாலையிலிருந்து அந்த பைபாஸ் நெடுஞ்சாலையை அவர் வருகிறார். நெடுஞ்சாலையிலுமே கூட பொதுமக்கள் அவர்களது நெடுஞ்சாலைகள் இருப்பதும் அவர்களது கிராமங்கள்ல இருந்து அவரை பார்த்து வருகின்றனர். அவர்களை கையசைத்தவாறும் அவர்களுக்கு வணக்கம் அளித்தவாறும் நிகழ்ச்சிகளை பார்க்கிறோம். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.